வணக்கம். வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு டே, ஏன்னா மிக சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்குது, அப்படியா? சரி, ஓகே. அன்றைக்கு முதல் என்ன பேர் உங்களுக்கு? ஜெயமலர். என்னென்னு கூப்பிடுவாங்க உங்களை? சாந்தி என்று கூப்பிடுவாங்க. எந்த பேர் உங்களுக்கு விருப்பம்? ஜெயமலரா சாந்தியா? சாந்தி தான் விருப்பம். அநேகமான ஆக்களுக்கு சாந்தி பேர் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாந்தி என்ற பேர் இருக்குது. இந்த சாந்தி என்ற பேர் என்னன்னு சொன்னா கொஞ்சம் கலகலப்பான ஆகலாக இருப்பினோம், இந்த நேரம் வாயாடியான ஆகலாகவும் இருப்பினோம். சரிதானே? அவங்க இருந்தால் அந்த வீட்டில் ஒரே சந்தோஷமாகவும் இருக்கும், கலகலப்பாகவும் இருக்கும். உண்மையிலேயே நீங்களும் அப்படித்தானா? நீங்களும் அப்படிதான். உண்மையிலேயே அந்த பேரை நான் நினைக்கிறேன் அந்த பழைய காலங்களில் வந்து அந்த பேர் தான் வைப்பாங்க, சாந்தின்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கு அப்போ நாங்கள் எப்படி சாந்தி அண்டிக்குன்னு சொல்லுவோம், ஏன்னா நாங்களும் சாந்தி அண்டின்னு சொல்லுவோம். சரி, சாந்தி அண்டிக்கு இன்றைக்கு பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 59. ஆனால் அப்படி தெரியல. என்ன சொல்றீங்க? அது இறைவன்ட்டான் கேட்கணும், ஏன்னா இறைவன் கொடுத்த கொடை. சரி, ஓகே. இன்றைக்கு சாந்தி அன்றைக்கு வந்து 59வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் யார் இதை செய்திருப்பாங்கன்னு கட்டாயம் சொல்லணும். 3 பேரை தான் உங்களுக்கு சாய்ஸ். சரிதானே? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங்கே கொண்டு தந்திருக்கனால விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சாந்தியாக்காண்டு சொல்லி தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சாந்தியாக்காண்டு. யாராக இருக்கு உங்களோட கெஸ்ஸிங்களே? யாரா? ஒரு தரமே இல்லையா சகோதரங்கள்? அப்படி இல்ல, எல்லா சகோதரங்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அது சொல்ல மாட்டேன். அது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே. ஆசை அம்மான்னு தான் சொல்லுவாங்க. சரி, சகோதரங்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? அப்ப அவங்க நீங்க கெஸ் பண்ணல, அப்படியா? அவங்க இல்ல, இருக்கவே இருக்காது. தச்சிலா இருந்தா என்ன உங்களுக்கு பணி தந்துடலாம். வளமே பிள்ளைகள் செய்திருப்பினோம். பிள்ளைகள் சாந்தியக்கான சில பேர் ஆசையா சொல்லுவினோம் சாந்தியக்கான. அப்படி சொல்ல மாட்டோம், அத்தையன்னு சொல்லிவிடும். சரி, அத்தையன்னு சொல்லிவிடும். சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. சரி, அத்தை என்று சொல்லிவிடும். பார்க்கலாம் என்ன இருக்கு மண்டே உங்களோட கெஸ்ஸிங். சும்மா கிளிக்கு பாருங்கப்பா. ரைட், அந்த போவை ஓப்பன் பண்ணுங்கப்பா. அந்த போவை மேல் போவை ஓப்பன் பண்ணினீங்களா? சரி, உங்களுக்கு கேஷை தந்துருக்குறாங்க, நல்ல ரூம்லாம் கட்டி. ஓகே, இல்லை சிலவுக்கு காணுமோ தெரியாது, ஒரு பார்ப்போம். என்னது நாங்கள் வந்திருக்கிறோம், இன்றைக்கு சிலவுக்கு காணுமோ தெரியாது. சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, ஓகே. ரைட், அதையும் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு சாரி சிரிப்பு வருது, ஒரு புன் சிரிப்பு. சாரி, இந்த கலர் பிடிச்சி கொண்டு தாண்டி. ஓகே, சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணாதீங்க, பார்ப்போம். அதை அப்படி டேபிளில் வையுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஓப்பன் பண்ணுவோம். என்னென்னு சொல்லி சொன்னால், இன்னும் அவதானிச்சேன்னு சொல்லி சொன்னால், எதையுமே ஆறுதலாக அவசரம் இல்லாமல் பக்குவமாக வந்து அதை ஓப்பன் பண்ணினதை பார்க்க உண்மையிலேயே ஒரு எல்லா விஷயத்துலேயும் வந்து நீங்கள் ஆறுதலாக பக்குவமாக முடிவெடுக்கும் தன்மை உங்கள்கிட்ட இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஓகே தானே? என்ன சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிள்ளைகளாக இருக்குமென்று சொல்லி இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அவங்களை இல்லை போல இருக்குது. இங்கே இருக்கிறவங்க யாராவது? இங்கே இருக்கிற ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிற ஆள். அப்படி யாராக இருக்கும்? இங்கே இருக்கிறார் டொரன்சி. அவங்கள யார் உங்களுக்கு? மருமகள். அப்படியா? சரி, வெளிநாட்டில் இருக்கிறாள். மருமகன் வைஃப், மகள் முறை. ஓகே, அவங்கள என்ன பேர் அவங்களுக்கு?
சுசி. ஓகே, தீபன் சுசி. ஓகே ரைட். அவங்க 2 பேரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன் இல்லை போல இருக்குது. சரி, என்னன்னு சொன்னால் சரி இதில் 2 பேர் இருக்கிறாங்க. சரி தானே, இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. நீங்களும் கூட மருமகளை மட்டும் சொன்னதுக்கு காரணம் என்ன? உங்களோட ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே. உங்களோட மருமகளை சொன்னதுக்கு காரணம் என்ன? அவ மட்டும் இங்கே ஓகே, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு செய்யறவ. சரி, ஓகே, அது குட், வெரி குட். இந்த வருஷம் அவன் செய்யாம விட்டுருந்தா, கொஞ்சம் காசுகள் இல்லை அப்படி செய்யாம விட்டுருந்தா கவலைப்பட மாட்டேங்க. ஓகே, அப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட மகளை மட்டும் சொல்லி இருக்கிறீங்க. மகள் தீபன் சுசிய சொல்லி இருக்கிறீங்க. எந்த நாட்டில் இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, அவங்கள நீங்க சொன்னதுக்கு காரணம் என்ன? பாசம் கூட, அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். சரி, நல்ல மாதிரி. அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு அந்த பாச உள்ளங்கள் நிச்சயமாக வந்து வருடம் செய்வாங்க, அந்த நாளை நினைவு கூறுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஓகே, சரி. இந்த மாதிரி இந்த பிறந்த நாள் 59 அப்படியா? 59வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கும் எங்களோட சாந்தி ஆண்டி வந்து சரி இன்றைக்கு வந்து நாங்களும் அந்த சர்ப்ரைஸை கொடுத்து சிறப்பாக கொண்டாடுவோம் என்று வந்திருக்கிறோம். பார்ப்போம். ஆனால் அவங்க சொன்ன அத்தனை பேரும் இல்லை போல இருக்கு எனக்கு பார்க்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? அப்படி இல்லை, அப்ப தெரியல. சரி, விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி இல்லாட்டிக்கு தெரியலையே என்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். சரி, என்ன பேர் அவங்களுக்கு? ஜனனி. ஓகே, எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்கள யார் உங்களுக்கு? மகள், உங்களோட மகள். அப்படியா? சரி, ஓகே ரைட். இப்போ வரும் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்துருக்குறாங்க. அந்த ஃப்ரேம்ல வந்து இருக்கிறாங்க. யார் இதை தந்திருப்பாங்கன்னு. சரி, டொரன்சி உங்களோட சுவிஸில் இருக்கிறவங்கள சொல்லியிருக்கிறீங்க, பிரான்ஸில் இருக்கிறத சொல்லியிருக்கிறீங்க. அப்படிதானே? என்ன? சரி, 3 பேரில் ஒருத்தங்கள்டா யாராக இருக்கும்? அதுல இருக்குது. அதுல யார் அந்த சர்ப்ரைஸை செய்தவங்கன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸை யார் உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி இருக்குது. சரி, இந்த 3 பேர்ல ஒருத்தங்கள்டா யாராக இருக்கு? சுவிஸ்ல இருக்கிற உங்களோட என்ன பேர் சொன்னீங்க? சுசியா? இல்ல, என்னன்னு சொல்றேன்னு பிரச்சனை யாரும் சொல்லுங்க. சரி, 3 பேர்ல யாராக இருக்கும்? ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், சுவிஸ். 3 நாட்டுல விட எதாக இருக்கும் உங்களோட கேசி? சுவிஸ். அவ டொரன்சி இல்ல. டொரன்சி கவலைப்பட போகுது. அப்படியா? சரி, ஓகே, நாங்கள் பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க 2 பேரும். சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். இல்லை, சரி, நீங்க தவறான விடைய சொன்னால் 3 பேர்லுமே இல்லாட்டிக்கு என்ன ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? படிக்க சரி, ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். We all look up to our fathers, all our lives all is right, and we all need a mothers when the day is dark as night, and the drums of war are getting louder, a sound you never heard before. Gonna come to your town, gonna find your corner, and we'll soon be knocking on your door. Someone pulls an easy trigger. மூலையில் எழுதி இருக்கிறாங்க. சரி, நான் சொல்லவா? சரி, இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சுவிஸ்ல இருக்கிற உங்களோட மகள் சுசி, மருமகன் சிவதீபன், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. சரிதானே? ஓகே, நீங்க சரியாக தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் டொரன்சின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓ, இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்தது டொரன்சி தான். பாவம் டொரன்சி அழுதுடும். சரி, ஓகே அண்ட் ரைட். இந்த மாதிரி உங்களை நினைச்சு நீங்க சொன்ன மாதிரி அம்மான்னு சொல்லி உங்களை தான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைய சொல்லியிருக்கிறீங்க. சரி, அவங்களுக்கும் உங்களோட மருமகன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க? நன்றி சொல்றீங்க. நன்றி போதுமா? சொல்றீங்க. ஓகே, உங்களை நினைச்சு இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. நீங்களும் இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் எப்பவுமே நோய் நொடி இல்லாமல்
சிறப்பாக பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும் என்று சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்த குடும்பமும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனிடத்திலையும் பிரார்த்தித்து ஓகே நாங்களும் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே தானே? சரி, உங்களோட மகள் ஒரு சின்ன கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, கட்டாயம் பண்ண இது ஒரு வாசிக்கணும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். உங்களோட சுவிஸில் இருக்கிற உங்களோட மகள் சரிதானே? அன்புள்ளம் கொண்ட என் அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மா, உன் பாசம்தான் என் சுவாசம். அம்மா, அன்பின் வடிவமே நீ. அம்மா, கருணையின் பிறப்பிடமே நீதான். அம்மா, உன் மனிதனில் நான் கண்ட சொர்க்கம் நீ. வாழ்க பல்லாண்டு. அம்மா, உன் பிறந்தநாள் கொண்டாட்டம் என் வாழ்வில் சந்தோஷம் நீயே. அம்மா, என்றும் நீ நீடூழி வாழ வாழ்த்துகிறேன் இப்பிறந்த நாளினிலே என்று சொல்லி ஒரு சின்ன குட்டி கவிதையை தந்திருக்கிறாங்க உங்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களோட வந்து. சரி, எப்பயுமே தேங்க்யூ ஸோ மச், குட் லக். ஒரு கேக் இருக்கா கட் பண்ணணும் நாங்கள். ஓகேயா? மீண்டும் உங்களோட மகளுக்கு மருமகனுக்கு வேணும் சொல்கிறீங்களா? எல்லாம் நன்றி தான். ஓகே, சந்தோஷம். கேக் இருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி